இந்த கதை எங்கேருந்து தொடங்குதுன்னா, ஒரு நாள் நான் என் தாத்தாவை பார்க்க அவர் பெட்டும் கையுமா இருந்தார். கையில் ஒரு லெட்டரும் வச்சுருந்தார். அப்போ தான் நடக்குது. அவர் முடியாமல் பார்த்தோன்னா, என்னோடய செல்லமான பேரனே, நான் பார்த்தோன்னா இந்த லெட்டரை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை நம்ம வாங்கி வச்சதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்காத, அதுக்காக நீ காத்துரு அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நல்லா கவனி அப்படி சொல்லிட்டு நம்ம தாத்தா சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தோன்னா வெயிட் பண்ணிட்டுக்கப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு நாள் இந்த மாடர்ன் வாழ்க்கை பார்த்தோன்னா உன்னை க்ரஷ் பண்ணுற மாதிரி தோணும். அப்போ நீ பார்த்தோன்னா விரக்தியில் இருக்க போது நீ இதை ஓப்பன் பண்ணு. இதில் இருக்க அந்த ஸ்பிரிட், அந்த ஃபேட் பார்த்தோன்னா உன்னை ஒரு இடத்துக்கு ஒன்று கூப்பிட்டு போவோம், அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. ஓகேங்களா கைஸ்? அதை பார்த்தோன்னா அந்த மாதிரி தருணத்தில் நம்ம இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லி நம்ம சொல்கிறாரு. ஓகேவா? மை பாய் வில் ரெடி ஃபார் திஸ் கிஃப்ட். அந்த டைமில் நம்ம இந்த கிஃப்ட்டை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸஸ் இயர் லேட்டர்னால் நம்ம தாத்தா போய் சேர்ந்துட்டாரு. இப்போது பார்த்தோன்னா நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கோம். இது பேர் பார்த்தா ஜோஜாவா ஏதோ ஒரு கம்பெனி. இதில் பார்த்தோன்னா அந்த க்ரீன் கலரில் ஒர்க்குங்கிறது மட்டும்தான், ரெஸ்ட்டே கிடையாது. இங்கே பார்த்தோன்னா யாரோ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, என்னென்னவோ ஒர்க் ஆகுது. ஒருத்தர் டெர்மினேட்டே ஆகிட்டார். இது அந்த டாய்ஸ் கேம் ஐ மீன் மூவியோட ரெஃபரன்ஸ் இருக்கிறது. அடுத்து இருக்கிறது யாருன்னு தெரில. அடுத்து இருக்கிறது தான் நம்ம பார்த்தீங்களா இங்கே இருக்கோம் பார்த்தியா, இதுதான் நம்ம. அந்த நமக்கு அடுத்து ஒரு பொண்ணு, அடுத்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கெலிட்டன். அதாவது அந்த இடத்துல வேலை செஞ்சு செத்துட்டாங்க. நமக்கு பார்த்தோன்னா ஒரு மாதிரி தண்ணி தாகமாக, ஒரு மாதிரி தேர்ஸ்டியாக, எரிச்சலாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நம்மளோட ட்ராவில் பார்த்தோன்னா ஒரு லெட்டர் இருக்குது. அதுதான் நம்ம தாத்தா கொடுத்த அந்த லெட்டர். இப்போ நம்ம அந்த என்வலப்பை ஓப்பன் பண்ணி அந்த லெட்டரில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். வாங்க. இப்போ நீ இதை படிச்சுட்டு இருக்கீன்னா நீ பார்த்தோன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் சேஞ்சுன்னு நினைப்பேன். அதே மாதிரி தான் நான் பார்த்தோன்னு நினச்சேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தோன்னா வெறுத்துட்டு என் வாழ்க்கையை இந்த மாதிரி பார்த்தோன்னா யோசிக்க போது தான் ஒரு நல்ல கனெக்ஷன் மற்றவங்களோட வேணும், நேச்சரும் பார்த்தோன்னா அங்கே இருக்கணும்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்போ தான் என்கிட்ட இந்த எல்லா ஜாப்பு எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு அந்த பிளேஸோடு ஒன்றி இணைஞ்சேன். என் ப்ரைடு, என் ஜாய் எல்லாமே அந்த பிஜிஏ ஃபார்ம் தான். அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஸ்டாரியோ வேலி, சவுத்தர்ன் கோஸ்ட்டு, இந்த இடத்துல தான். இதுதான் என்னோடய கிஃப்ட்டு. இனி அது உண்டு. நான் நம்புகிறேன் நீ நம்ம ஃபேமிலி நேம் பார்த்தோன்னா ஹானர் பண்ணணும். குட் லக் பாய். இப்படிக்கு உன்னோட கிராண்ட்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், லூயிஸ் இன்னும் உயிரோடு இருந்தானா அவனுக்கு நான் ஒரு ஹாய் சொன்னேன்னு மறக்காமல் சொல்லிவிடு. இதுதான் இந்த லெட்டரில் இப்போதைக்கு போட்டிருக்கு. நம்ம இந்த லெட்டரை மூடி வச்சுட்டு அத்தோட ஒரு கட் சீன் வருது. இப்போ பார்த்தோன்னா அந்த அழகான வானத்தை காட்டுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டினதுக்கப்புறமா அந்த அருமையான மவுண்டெயின்ஸ், அந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற மரங்கள், இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே பார்த்தோன்னா அந்த இடத்த பார்த்துட்டுருக்கோம். இப்போ தான் பார்த்தோன்னா இந்த 3 நிமிஷமாக வந்தது எல்லாமே நம்ம எப்படி இந்த ஸ்டாரியோ வேலிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்தோம் அப்படிங்கிறது தான். சரி வாங்க, இதுக்கு மேலே நம்ம லைஃப் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பஸ்ஸுலேருந்து வந்துட்டோம். ஹலோ, நீ தானே பிஜிஎஸ் தமிழ்? நான் தான் ராபின், இங்கே இருக்க லோக்கல் கார்பெண்டர். மேயர் லூயிஸ் பார்த்தோன்னா நீங்கள் சென்ட் பண்ணார், உன்னை கூப்பிட்டு வருவோம். அதுக்கப்புறமா உன்னோட புது பொம்மை உங்ககிட்ட காட்டுறதுக்காகவும் என்னை ஃபாலோ பண்ணி வரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபினிங்கிறவங்க கூப்பிட்றாங்க. இப்போ நம்மளோட வீட்டை காட்டுறானுங்க. ரொம்ப மிஸ்ஸாக இருக்குது. இப்போது இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் உன்னோட பிஜி ஃபார்ம் சொல்கிறாங்க. நம்ம அதை பார்த்துட்டு என்ன இலவடாதுன்னு சொல்லி ஷாக் ஆகிட்டோம். இப்போ அதனால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவங்க ஷாக் ஆகிட்டு, லைட்டாக இந்த இடம் பார்த்தோன்னா கொஞ்சம் மிஸ்ஸாக தான் இருக்கும், ஆனால் இங்கே நல்ல சாயில் எல்லாமே இருக்குது, பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிசிஷன்லாம் பார்த்தோன்னா உண்டு தான், க்ளீன் பண்ணுறது, நோ டைம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் டைம் எதுக்குமே இல்லை, பார்த்து பக்காவாக க்ளீன் பண்ணி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளேருந்து ஒருத்தர் வருவார். அது வெயிட் பண்ணுங்கள், இதான் உன் வீடுன்னு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த வந்துட்டார் பார்த்தீங்களா, இவர் தான் பார்த்தா இந்த லீவ்ஸோ ஈஸோ ஹாய் நியூ ஃபார்மர் அப்படிங்கிறாரு. பார்த்து என்ன சொல்ல போகிறாரு. கமான். வெல்கம், ஐ ஆம் லூயிஸ், மேயர் ஆஃப் த பெலிக்கன் டவுன். கரெக்டாக தான் படிக்கன்னு நினைக்கிறேன். யூ நோ எவ்ரி ஒன் பீயிங் ஆஸ்கிங் அபவுட் யூ. அதாவது எல்லோரும் ஒன்று தான் கேட்குறாங்க,
இது ஒன்று வந்து பார்த்தோன்னா எல்லா நாளுமே நிறைய பேர் வரமாட்டாங்க. மோஸ்ட்டாக இந்த டவுனுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராருங்க. யூஆர் மூவிங் இன்டு யுவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஓல்டு கேட்டேஜ். இந்த இந்த வீட்டை தான் சொல்கிறாரு. இது வந்து ஒரு நல்ல ஹவுஸ் தான், பட் ஆனால் கொஞ்சம் அழுக்கு உடஞ்சி போய் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்லுங்கள், இல்லை கடைசியில் முடிங்க. வீடை காட்டுறாங்க. ஏன்னா வந்து சொன்னார்ல இந்த மாதிரி உடஞ்சிருக்குன்னு. ரஸ்டியா அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அது சொல்கிறது கரெக்டாக இல்லை, வேணால் ஒரு கரடு முரடான மோசமான வீடுன்னு சொல்லலாம். அப்படி சொன்னதுக்கு அந்த லீவ்ஸுங்கிற வந்து பார்த்தோன்னா அது ரூடுன்னு சொல்லி கத்துறாரு. அந்த அவளை லிசன் பண்ணாத பிஜேஸ் தமிழ், அப்படி தான் அவள் வந்து உன்னை வந்து ஏமாற்றி உன்னை அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதான் என்னடா அப்போ வீடு மோசம்னு சொல்லி ஏமாற்றி அவள் கார்பெண்டரில் அவகிட்டேருந்து எதாவது பொருள் வாங்குவான்னு சொல்லிட்டு மேனிகுலேட் பண்ணுறான்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ நான் வந்து டயர்டாக இருப்பேன், அதனால் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணும், ஏன்னா லாங் ஜேர்னிலேருந்து வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாரு. டுமாரோ அதை நாளைக்கு நீ வந்து பார்த்தோன்னா டவுன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணு, எல்லாருக்கூடயே பேசு அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ அவரு போகிறாரு, நிற்கிறாருங்க. நின்றுட்டு அந்த சேல்ஸ் பாக்ஸை பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். அதான் வந்து பார்த்தோன்னா நீ எங்கே சேல் பண்ணணுன்னா இது இந்த ஒரு பெட்டி இருக்குல்ல, அங்கே தான் நீ சேல் பண்ணணும், நான் வந்து ராத்திரி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த 2 பேர் போகிறாங்க. இது வரைக்கும் கைஸ் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் 30 செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா கட் சீன் மட்டுமே வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். இப்போ தூங்கி எழுந்திரிச்சோன்னு வந்து பார்த்தோன்னா இங்கே ஆல்ரெடி இந்த கேம் நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன், அதனால் எனக்கு ஓரளவுக்கு இந்த கேம் பற்றி எல்லாமே தெரியும். இப்போ நம்மக்கிட்ட 15 சீட்டை வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருவானுங்க, அதுக்கப்புறமா 500 ரூபாயும் கொடுத்துருவானுங்க. அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்ன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதான் நம்ம தூங்குகிற பெட்டு, பார்த்துக்கோங்க நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறமா இதான் டிவி. இதில் நம்ம வெதர் ரிப்போர்ட் நாளைக்கு எப்படி இருக்கும், ரெயின் வந்தால் நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேலை செடிக்கு, வெயில் அடிக்குமா அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து இதை லேண்டை பற்றி டிப்ஸ் கொடுப்பானுங்க, இந்த இடத்துல இதெல்லாம் விளையும் அப்படி இப்படி, நமக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு ஆல்ரெடி தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி முதல் நாள் அவளுக்கே பெருசாக எதுவும் இல்லை. அடுத்து ஃபார்ச்சூன் டெல்லர். இப்போ இவங்க வந்து பார்த்தா 2ஆவதாக ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் முக்கியம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உனக்கு லிட்டில் எக்ஸ்ட்ரா லக் இருக்குங்கிறாங்க. இந்த லக்கு எதுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு நான் வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு மோர் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த பாட்டு போடலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா அது கண்டினியூ பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெஸ்ஸாக இருக்குதா, இது எல்லாத்தையும் நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ வந்து பார்த்தோன்னா முஜக்கு எல்லாத்தையும் வெட்டுறோம். எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லாம் பண்ணுறோன்னா, பாறையை உடைக்க பிக்கேட்ஸு, மரத்தை வெட்ட ஆக்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா புதரெல்லாம் வெட்டுறதுக்கு வந்து பார்த்தோன்னா சைத்து, நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லா எக்யூப்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மண் தோண்டி எல்லாம் இருக்குது, ஏன்னா வந்து செடியை நட்டணும்ல, அதான் மண் தோண்டி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ ஆல்ரவுண்டராக இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலராக நம்ம வீடு சைடு இருக்குல்ல, இதை மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா பிளான்டு அதெல்லாம் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு ஒரு தற்காலிகமாக வெட்ட போகிறோம் இந்த இடத்த, ஓகேங்களா? க்ளீன் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா இடத்த க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா கடன்னு வந்து பார்த்தோன்னா தோண்டிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 3க்கு 3 தோண்டினா கரெக்டாக இருக்குமான்னு தெரில. சரி தோண்டி பார்ப்போம். நான் மொபைலில் தான் விளையாடுறதுனால வந்து இப்போ தான் லிட்டில் நான் அந்த சும்மா டச்சு கொடுத்தேன்னா, இப்போ நான் ஒரு இடத்த கிளிக் பண்ணேன்னா அந்த பாக்ஸை நோக்கி என் கேரக்டர் போவோம். இப்போ நான் அந்த சீட்ஸும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே லொக்கேஷன் காட்டுது உங்களுக்கு, இது பச்சை கலரில். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் சீடு இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் தோண்டிக்கிறேன். இங்கே ஒன்று. ஓகே, இப்போ 15 நம்ம வந்து பிளான் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு என்ன பண்ணால் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். ஏன்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்காக மக்களை காட்டணும் அல்லவா, அதனால் மக்களை காட்டலான்னு போகலாம். முதல்ல வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கோங்க, இதான் பஸ்ஸு, பார்த்துக்கோங்க இதான் பஸ்ஸு, நம்ம வந்த பஸ்ஸு. இப்போ வந்து நம்ம டவுனுக்குள்ளே போகிறோம். இந்த வழி தான் டவுனுக்குள்ளே போகுது, ஓகேவா? இப்போது இப்படி தான் நம்ம வீட்டுக்கும் டவுனுக்கும் வந்து பார்த்தோன்னா கனெக்ஷனுக்கும் இப்போ நம்மக்கிட்ட 500 ரூபா தான் இருக்குது. சல்லி பைசா வந்து பார்த்தோன்னா இதுக்கு மேலே இருக்காது. இப்போ மணி கரெக்டாக 9:30 ஆக்சுவலி. நீங்கள் வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி குப்பையை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மற்றவங்க நீங்கள் குப்பையை கரெக்ட் பண்ணுறது பார்க்கக்கூடாது, இல்லைனா வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, உங்களை அருவருப்பாக பார்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்களா, அதுதான் என் ஆள் ஹேலி. அது இப்போதைக்கு ஆள் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் ஆக்குவேன், கவலைப்படாதீங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா பென்னி, இவங்க வந்து பார்த்தோன்னா நல்ல கேரக்டர் தான்.
ஆனால் எனக்கு பிடிக்கல. இப்போ இது வரைக்கும் நம்ம 3 பீப்புளை பார்த்துருக்கோம் இவங்களோட சேர்த்து. யாருன்னா ராபின்னு, லின்னூஸா யாரோ ஒருத்தர், பென்னி. இப்போ நல்ல குப்பை கலப்புது வரல, இவர் அசிங்கமாக பார்த்துருப்பார். 12 மணிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஷாப் ஓப்பன் ஆயிரும். இது கிட்டத்தட்ட ஒரு பார் மாதிரி தான். இப்போ எங்கே போகலாம்? இங்கே இருக்கானே இவன் சொல்ல மறந்துட்டேனே. இவன் தாங்க அலெக்ஸு. இவன் வந்து பார்த்தோன்னா எனக்கு பிடிக்காத கேரக்டர். ஏன்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவன் வந்து பார்த்தோன்னா என்னை பார்க்குறானுமே இந்த இடத்துல. சரி பாருப்பா, நல்லா பாரு. அடுத்து இங்கே ஒரு தாத்தா, அதுக்குமா ஒரு பாட்டி இருக்காங்க. சரி ஒரு தாத்தா கிட்டே பேசுவோமா? நாயா ஐயோ, தாத்தா கொஞ்சம் மொரட்டு பீஸ் தான் போல். சரி பாட்டிக்கிட்ட பேசும். பாட்டியே, பாட்டி நான் கண்டிப்பாக உங்களை பாட்டின்னு கூப்பிட்றேன் பாட்டி, கவலைப்படாத பாட்டி. சரி வெளியே வந்துட்டு இப்போ எத்தனை பேர்னா மொத்தம் 6 பேர் ஆகிருக்குது. ஓகேங்களா, 6 பேரை வந்து மீட் பண்ணிக்கோ. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த ஷாப் போவோம். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஷாப்பு. இங்கே மொத்தம் ஒரு 3 பேர் இருப்பாங்க. இந்த இவர் ஒருத்தர், இவர் கஸ். இந்த அந்த பார் சொன்னல அதோட ஓனர் இவர் தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த கேட்டில்ஸில் வைப்பானுங்களே அந்த ஆடு மாடு, அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸு அது அவங்க. அடுத்து இவர் வந்து கடைக்காரருப்பா. இவர் தான் இதோட கடைக்காரரோட பொண்ணு, பார்த்துக்கோங்க. இவர் தான் கடைக்காரரோட பொண்ணு. இதுக்கு வந்து பேர்லாம் சொல்லிட்டுக்க முடியாது என்னால். இவர்கிட்ட என்னென்ன வாங்கலாம்? காலிஃப்ளவர் சீட் வாங்குவாங்க. என்ன வாங்க முடியல, ஃபுல்லாக ஏற்றி வாங்கணுமா? 1 3 4 ஓகே 6 வாங்குவோம். 6 வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன் வாங்க முடியல? இருங்க ஸ்டோரேஜ் ஃபுல்லான்னு பார்க்குறேன். ஆமாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லு. எதை எடுக்கலாம்? சரி இந்த பேப்பர் மைக்கில் நியூஸ் பேப்பர் அதை எடுத்துகிட்டு இந்த காலிஃப்ளவர் வாங்குவோம். தம்பி வாப்பா. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நல்ல வேல்யூ போகுங்க இந்த டைமில். அது மட்டும் சொல்ல மாட்டேன். இந்த கேமில் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்படியே சும்மா பிளான்டிங் பண்ணுறது, இவனுங்கிட்ட பேசு, இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸ்டோரி வந்து பார்த்தா நல்லா போகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பீஸ்ஃபுல்லான கேம்னு நான் சொல்லுவேன். இதில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பார்த்தோன்னா சம்மரு, வின்டரு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இலையுதிர்காலம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய சீசன்ஸ்லாம் வரும். அது மாதிரி இதில் நிறைய சீசன்ஸ்லாம் இருக்குது, 4 சீசனு. அதுக்கேற்றாப்புல நிறைய கொஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான கொஸ்ட்லாம் வரும். நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு மேலே சொல்கிறேன், வீடியோவும் வரும். அதனால் பார்த்துக்கோங்கப்பா. இவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா பேசுவோம். அக்ரிகல்ச்சர் நல்லது அப்படிலாம் சொல்லிட்டுருக்காரு. சரி அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. வாங்க வேண்டிய திங்ஸை வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இந்த போர்டில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த இயரு, அப்புறமா வந்து பார்த்தோன்னா என்னென்ன மந்தில் வந்து பார்த்தோன்னா யார் யாருக்கு பிறந்த நாள், என்ன ஈவெண்ட் வரும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் கொஸ்ட்டும் கொடுப்பாங்க நமக்கு. எனக்கு காலிஃப்ளவர் கொண்டு வா, எனக்கு வந்து பார்த்தோன்னா ஓர் கொண்டு வா, இந்த மாதிரி. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தா அந்த கொஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்றாப்புல காசை வந்து பார்த்தோன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க, அது கொடுத்துருவாங்க கம்ப்ளீட் பண்ணால் அந்த டைமுக்குள்ளே. இந்த இடம் தான் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே எங்கேயாவது வந்து பார்த்தோன்னா அந்த சீசனுக்கு தேவையான ஃப்ளவரு, ஃப்ரூட்டு, சம் கைண்ட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தோன்னா எடுத்து வைக்கிறதுமா காசாகவும் ஆக்கிக்கலாம், இல்லை உங்கள் ஆளுக்கு கிஃப்ட்டும் கொடுக்கலாம். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ராபினோட பொண்ணே இவங்க தான் மாறு, பார்த்துக்கோங்க. அப்போ ராபினுக்கு எவ்வளோ வயசாகிக்கும், நான் மூஞ்சி எப்படியா இருக்குது. இவர் தான் வந்து பார்த்தோன்னா ராபினோட புருஷர். சரி வாங்க போயிட்டு வரேன் புருஷர். இவருக்கு ஒரு பையன் இருப்பா அப்படியே, அவர் எங்கே இல்லையாட்டுக்கு. சரி இருங்க நான் அவனையும் காட்டுறேங்க, கவலைப்படாதீங்க. உள்ளே போ, வெளியே போ. இப்போ மொத்தம் 12 பேர் ஆகிக்காங்க. முன்னாடி 6, இப்போ 12 பேர். இங்கே ஒருத்தர் இருப்பார். இங்கே வீடு இல்லாமல் ஒரு ஹோம்லெஸ் மாதிரி ஒருத்தர் இருப்பார். எங்கே அவர்? இங்கே இருக்காருப்பா. இன்ட்ராக்ட். ஓகே இவர் தான் வந்து பார்த்தா லின்னூஸா. இப்போ இதான் மைனு பார்த்துக்கோங்க. நம்ம மைனுக்குள்ளே போக முடியாது இப்போதைக்கு. வந்து பார்த்தோன்னா பாறை போட்டு ஏதோ உடச்சிட்டுருக்காங்க. அது வந்து சண்டே தான் வந்து பார்த்தோன்னா உடையும். ஏன்னா இந்த கேம் நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும். சரி இப்போ கீழே போவோமா? ஓகே இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. அதாவது நம்ம கம்பெனி மாடாக உழைச்சோம் தெரியுமா ஒரு கம்பெனிக்கு, அது கேடுகட்ட கம்பெனியோட ஒரு சூப்பர் மார்க்கெட். இதை பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து பார்த்தோன்னா வேலை செய்வான். இதோ இங்கே தான் இந்த பொண்ணு வேறு இருக்குதா. இங்கே தான் வந்து பார்த்தோன்னா இந்த ராபினோட பையன் வந்து பார்த்தோன்னா வேலை செய்வான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாராம்மா பொருளை அரேஞ்ச் பண்ணுறது. அதான் இங்கே இருக்கான் பாருங்கள், இவன் தான் அந்த ராபினோட பையன். சுகரா சரி அதான் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா வேலை செய்கிறாராம். அதனால் வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து பார்த்தோன்னா யாருக்கிட்டேயும் பேசாமல் போடா என்கிட்ட ஆள் மூஞ்சி வைப்பார். ஓகே
அடுத்து நம்ம வந்து பிளாக்கு ஸ்மித்து போய் பார்க்க போகிறோங்க. பிளாக்கு ஸ்மித் இவர் தான் நமக்கு நிறைய யூஸ் இருக்குது இவரை வச்சு. பின்னாடி வந்து பார்த்தா நிறைய யூஸ்ஃபுல்லான கைங்க. ஆனால் இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட் சீன்லாம் இருக்குது. நான் அதை காட்டுறேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. அதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ண தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கட் சீன்லாம் காட்டுவேன். செம்மையாக இருக்கும். அடுத்து கந்தர் சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மியூசியமில் இருப்பார். அப்படி இதான் மியூசியம் பார்த்துக்கோங்க. இங்கே ஒன்றுமே இல்லைடா அப்படி கேட்டிங்கன்னா இங்கே ஒன்றுமே இருக்காது. இங்கே ஒரு சில புக்ஸு தொலைஞ்சிருக்கும். நம்ம தான் அந்த புக்ஸையும் கண்டுபிடிப்போம். அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா மைனுக்கு போவோம்ல, மைனுக்கு போகும்போது புது புது ஐட்டம்லாம் வந்து இவர்கிட்ட கொடுப்போம். அதை வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு அது மியூசியமில் வைப்பார். அது என்ன பொருள் சொல்லி நமக்கும் அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறமா அது விற்கலாமா, இன்னும் மறுபடியும் கிடைக்கும் அதே பொருள் மறுபடியும் கிடச்சா மியூசியமில் வைக்க முடியாது. அதுக்கப்புறமா அது வேலையை நமக்கு தெரிஞ்சிடும். வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை வந்து விற்றுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தோன்னா அலங்கார பொருளுமா வச்சுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தோன்னா நம்ம ஆளுக்கு அந்த மாதிரி யாருக்காக கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இங்கே இருக்க குப்பை இது வேஸ்ட்டு. குப்பையில் ஒரு சில நேரத்தில் ஃபுட்டு கிடைக்குங்க. ஆத்திர அவசரத்துக்கு சாப்பிட்லாம். என்ன இவ்வளோ கீழ்த்தனமாக யோசிக்கலாம் நினைக்காதீங்க. இது ஐஸ்கிரீம் கடை. ஆனால் இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. சம்மர் சீசன் தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா யாரை மீட் பண்ணலாம். இவங்க ஆல்ரெடி மீட் பண்ணியாச்சு. இவங்க மாறு. அடுத்து இவங்க வந்து பார்த்தோன்னா பாட்டி. இவங்க 2 பேர் அந்த 2 பேர் இருக்காங்க பாரு, அவங்கள மீட் பண்ணவே இல்லை. ஒருத்தவங்க பேர் வந்து பார்த்தோன்னா ஜேடி கூட வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. யார்? என் ஆளோட பக்கத்து வீட்டுக்காரங்க. அடுத்து இவங்க வந்து பார்த்தோன்னா அந்த கடைக்காரனோட ஒய்ஃபு. அடுத்து இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் ஒரு சின்ன பையன். இவனையும் வந்து பார்த்தோன்னா மீட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே இருக்க டாக்டர். இவர் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு நிறைய இவரை வச்சு யூஸ்லாம் இருக்குது. நான் அதை வந்து பின்னாடி சொல்கிறேன். அடுத்தபடியாக இன்னும் நான் யாரை மீட் பண்ணல என்றால், நான் ஆளுன்னு சொன்னேனே, முதல்ல அவளை காட்ட மட்டும் தான் செஞ்சேன். இன்ட்ராக்டே பண்ணல. அவளோட அக்காவாவது இன்ட்ராக்ட் பண்ணுவான். அந்த அக்கா பாருங்க, எமிலி. இவங்களாம் வந்து பார்த்தோன்னா என் ஆளோட அக்கா, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த கடைக்காரர், ஐ மீன் இந்த பார்காரராக பார்த்தாச்சு. பேம் தான் நினைக்கிறேன், தெரில. இவங்கள பார்த்தாச்சு. மொத்தம் 21 பேர் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் பார்க்கலாம். ஆனால் அவங்களே போக வருவாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா பிரச்சனை. இவனவங்கிட்ட பேசுவோம். எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது, யார்ரா சாலா நீன்னு சொல்லி என்னை கேட்குறாங்க. அசிங்கமாக கேட்குறான். யார்ரா நீ அப்படி சொல்லி என்னை கேட்குறான். நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட பேசுகிறேன். இருக்கட்டும், ஒரு நாள் வச்சுக்கலாம். கவலைப்படாதீங்க. அடுத்து இவங்கள ஏன் என்னால் இப்போ இன்ட்ராக்ட் பண்ண முடியல எனக்கு சத்தியமாக தெரில. சரி, பக்கத்தில் உட்கார முடியுது. சரி, அதெல்லாம் விடுங்க. இன்ட்ராக்ட் பண்ண முடியல. நைஸ். என்னங்க இன்ட்ராக்டே பண்ண முடியல, கடுப்பாகுது. அது சரி. சரி, ஓகே, இருங்க. என் ஆள் எங்கே இருக்குது? இப்போ 21 பேர் இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். கடைசியாக என் ஆளை இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இதோட வந்து பார்த்தோன்னா இந்த பார்ட் 1, அதை வந்து பார்த்தோன்னா இந்த கேமோட பார்ட் 1 வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா முடிச்சுக்கிறேன். இங்கே தானே வழக்கமாக வருவாள். இங்கே வரலைன்னா வேறு எங்கே இருக்கும்? மணி 7 ஆயிடுச்சு. ஐ கெஸ் வீட்டில் தான் இருப்பாள். நீ வேணால் பாருங்கள், வீட்டில் தான் இருக்கும். டேம் ஷோ. இருங்க, வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். இந்த குப்பை மறக்காமல் எப்போவும் இந்த குப்பையை மட்டும் கிளறிட்டே இருங்க. வாழ்க்கையில் உருப்பிட்ருவீங்க என்னமை. அப்படியே அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இருக்கும்ல, அதையும் பண்ணிங்கன்னா நான் உருப்பிட்ருவேன். அந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆள் இன்ட்ராக்ட் பண்ணுவோமா? ஓ, நீ தான் அந்த ஃபார்மர் பாயா? அது சரி. என்ன அசிங்கப்படுத்துற? ஏய் பார்த்தியா, ஆசையாக வந்தேனே என்ன அசிங்கப்படுத்துற பார்த்தியா? இரு உன்னை அடக்கி காட்டுறேன். சரி, இப்போதைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்தோன்னா எத்தனை பேரை இன்டராக்ட் பண்ணிக்கோம் இன்றைக்கான நாள்னா 22. மொத்தம் 22 பேர் நம்ம வந்து பார்த்தோன்னா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். கப்பு சிப்பு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு 6 காலிஃப்ளவர் சீடு வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு அந்த ஸ்டார்டிங் கொடுத்தாங்களே அந்த சீடு, மொத்தம் 7 சீடு வச்சுருக்கோம். அந்த 7 சீடையும் போட்டுட்டு தூங்கிட்டு இந்த நாளை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா கைஸ்? இப்போ செடிக்கு நான் எவ்வளோ தண்ணியும் ஊற்றலை. நான் வந்து முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, மறந்துட்டேன்னு. உங்களுக்காக மக்களை காட்டணும்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்தா தண்ணியை ஊற்றலை. இருட்டாக கண்ணு வர தெரியாது. ஸோ நம்ம கேம்ப் ஃபயரு அந்த மாதிரிலாம் ஏற்றிக்கணும். நீங்கள் ரியாலிட்டியில் இந்த மாதிரி விவசாயம் அந்த மாதிரி மக்கள்லாம் பார்க்கணுன்னு நினச்சி என்ன பண்ணீங்க? ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்தா ஜஸ்ட் இந்த விவசாயம் அதெல்லாம் இருக்கீங்க கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸ்லைமு, மான்ஸ்டர்ஸு, ஸ்டோரிஸு இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபேண்டசி இந்த மாதிரி கலந்தாப்பில் தான் இருக்கும். அது என்ன இதெல்லாம் எனக்கு கேட்காதீங்க. அதுக்கு ஏற்றாப்புல ஹீரோ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பவராக தான் ஆவான். எலிக்சர் அதெல்லாம் குடிச்சு. சரி, இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் பேசாமல் வந்து இந்த சீடெல்லாம் போட்டுடலாம். ஓகே, இந்த சீடு போட்டாச்சு. அடுத்து இங்கே ஒரு சீடு இருக்குது, அதையும் போட்டுடலாம்.
இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுவோமா? எங்கே இருக்குது? வேறு எந்த சீடும் இல்லையாட்டுக்கே. அந்த மிக்சர் சீடை அழிச்சிட்டேன். அடுத்து நம்ம செஸ்ட்டு உருவாக்கலாம். செஸ்ட்டு உருவாக்குறதுக்கு 50 வந்து பார்த்தோன்னா வுட்டு கேட்குறாங்க. எப்படி? 50 வுட்டு உருவாக்குறது கஷ்டமா? சரி பரவாயில்ல, உருவாக்குவோம். காசா பணமா சொல்லுங்கள். பார்க்குறவங்க லைக் ஷேர் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கோல்லாம் கிடைக்கிது, கோல், ஸ்டோனு, ஃபைபரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா வேறு என்ன ஃபைபரு, வுட்டு கிடைக்கிது. அந்த கீழே கிடக்கிற வுட்டு அதுக்காக இப்போதைக்கு இந்த மரம் அதுதான் வெட்ட முடியும். ஒரு சில மரம்லாம் ஆல்ரெடி வெட்டி பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளால் வெட்ட முடியாது. அதுக்கு நம்ம ஆக்ஸ் அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த பிளாக் ஸ்மித் கிட்டே போகணும். ஆனால் போனால் அப்டேட் பண்ணி கொடுத்துருவான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மக்கிட்ட 0 ருப்பீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைன் இன்னும் சண்டே தான் அன்லாக் ஆகும். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி வந்து அதுக்கான அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணால் தான் அவன் அப்கிரேட் பண்ணி தருவான். இப்போ ஒரு மிக்சடு சீடையும் நான் போட்டுட்டேன். இப்போ தண்ணி வந்து ஊற்றுவோம். பொச்சக்குன்னு வந்து பார்த்தோன்னா இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா தண்ணி ஊற்றிட்டு நாளைக்கு காலைல எப்படி க்ரோ ஆகிருக்கு மட்டும் பாருங்கள். நாளைக்கு காலைல இன்னும் ஒரு 5 நாளில் வந்து பார்த்தோன்னா அந்த செடி கூட ஒவ்வொரு நாள், அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ காலிஃப்ளவர்னால் அது 8 நாள் 13 நாள் சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாள். அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா 4 நாள் 3 நாள் சொல்லி வளர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு செடி வந்து பார்த்தோன்னா ஒரு நாட்களில் வளர்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா செட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாக ஒரு நல்ல விஷயம். இப்போ கேம்ப் ஃபயர் என்னால் வந்து பார்த்தோன்னா கிராஃப்ட் பண்ண முடியும். கிராஃப்ட் பண்ணிடுறேன். ஓகே, கேம்ப் ஃபயர் வந்து பார்த்தோன்னா கிராஃப்ட் பண்ணியாச்சு. இங்கே எங்கே வைக்க சொல்லி கேட்குறாங்க. இந்த பச்சை கலரில் கேடெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இங்கே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ராத்திரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அழகான இடத்துக்காக ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க, இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணுங்கய்யா, மறக்காமல் பண்ணுங்கய்யா. சரி வரட்டா?